இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஜூலை 9ஆம் தேதி 2026 வியாழக்கிழமை, பராபவ வருடம் ஆனி மாதம் 25ஆம் திருநாள், நவமி திதியும் அஸ்வினி நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு நாளில் பகவான் ஸ்ரீராமனை வழிபாடு செய்வது, ஸ்ரீராம ஜெயம் எழுதுறதுனால மெயினான விஷயம் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் குறையும், தடைகள் ஃபஸ்ட்டு அகலும். உங்கள் லட்சியம் உங்கள் பையன் நல்ல மார்க் வாங்கணும், நல்ல சீட்டு வாங்கணும், இல்லை உங்களுக்கு நல்ல ஒரு கல்யாணம் ஆகணும், இல்லை ஒரு நல்ல ஒரு குழந்தை பிராப்தம் ஆகணும், அருமையான வீடு கட்டணும், கோவில் பக்கத்துலேயே வீடு இருக்கணும், இந்த மாதிரி எந்த ஒரு எண்ணம் இருந்தாலும் லட்சியம் இருந்தாலும் அதை மனசில் சங்கல்பம் பண்ணி இன்றைய நாள் அந்த ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு எழுத ஆரம்பிக்கணும். ஒரு சில பேர் 1,00,000 தடவை எழுதுறான்னு வேண்டிக்கலாம், ஒரு சில பேர் 1 கோடி தடவை எழுதுறான்னு வேண்டிக்கலாம். உங்களுடைய என்ன விண்ணப்பமோ அதை நம்ம சுவாமியை வணங்கும்போது அந்த அஸ்வினி நட்சத்திரமும் நவமி திதியும் சேர்ந்து வரக்கூடிய நாளை நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் லட்சியங்கள் அந்த ஸ்ரீராமபிரானே நிறைவேற்றக்கூடிய ஒரு பாக்கியம் ஏற்படும். அருமையான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க மத்தியானத்துக்கு அப்புறம் காலையில் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம், சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க. மன நிம்மதி முதல் இருக்கும், அதுக்கப்புறம் கன்ஃபியூஷன் தீர்றது, மன பதட்டம் கொடுப்பது, அவசரப்படுவது, இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள். ஒரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு லட்சியம் இருக்கும், இல்லைன்னா ஒரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு டேலண்ட் இருக்கும், ஒரு ஸ்கில் இருக்கும். அது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. ஆன்மீகத்தில் மிகப்பெரிய அளவுக்கு நாட்டத்தை காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. நிறைய பேருக்கு இன்றைய நாள் பிரச்சனைகள் தீரும். பிரச்சனைக்குரிய விஷயங்களை எப்படி தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அனலிட்டிக்கல் திங்கிங், அந்த உங்கள் மூளை நல்லா வேலை செய்யும். அமோகமான நாள். ஒரு சில பேருக்கு தெய்வ அனுகிரகமும், அதாவது புரியாத புதிர்கள் கண்டிப்பாக புரியக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. மெயினாக பெண்களுக்கு இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்கப்படுது. எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் சரியாக நடப்பதும், தடை தாமதங்கள் இன்றி பல விஷயங்கள் சாதகமாக முடிவதும் அற்புதமான நாள்னு சொல்லலாம். மெயினாக விநாயகப் பெருமான மனசார வணங்குங்க. மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ணுங்க. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மாற்றங்கள் கூடி இருக்கக்கூடிய நாள். கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் இன்றைய நாள் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஒரு சில பேர் இருக்கிற வேலை மாறலாம், இல்லை இருக்கிற டேபிள் மாற்றலாம். மிக முக்கியமாக சொன்னால் யார் உங்கள் தலைமை அதிகாரியாக இருக்காரோ அவரை மாறலாம். இந்த மாதிரி ஒரு சில மாற்றங்கள் நடக்கும்போது நமக்கும் ஒரு நாள் ஒரு சுவாரஸ்யமாக, ஒரு உற்சாகமாக, ஒரு சந்தோஷமாக, அந்த ஸ்கூலில் ஒரு பீரியடுக்கு மிஸ் வரலின்னா எப்படி பசங்கள்லாம் ஜாலியாக விளையாடுமோ அந்த மாதிரி ஒரு நாள் இன்றைய நாள் சொல்லலாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள், சில பிரயாணங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உடம்பு ஹீட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் கண்டிப்பாக எல்லாருமே மோர் சாப்பிடுவது அவசியம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். கோபதாபங்களை அறவே தவிர்ப்பது நன்று. தேவையே இல்லாத பிரச்சனைக்குள்ளே மூக்க நுழைக்காமல் இருங்க. ரிஷபத்தில் பிறந்திருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் நல்லது நடக்கும். மெயினாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நாமக்கல் நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்கள். பிங்க் நிறத்தை யூஸ் பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறது அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது. தன்னுடைய திரிகோணம் சந்திரனுக்கு திரிகோணத்தில் சுக்கிரன் கேது சேர்ந்திருப்பது அதிர்ஷ்டம். இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் நிறைய பேருக்கு வண்டி வாகனங்கள் மாற்றக்கூடிய வாய்ப்புகள், எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்திகள், தகவல்கள், இது எல்லாமே மத்தியானத்துக்குள்ளே சேரக்கூடிய வாய்ப்புகள். அதுக்கும் மேலே ரொம்ப தெரிஞ்ச ஒரு நண்பரை இன்றைய நாள் நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்கு பெரிய மனசுக்கு திருப்தியும் ஒரு பெரிய ஆனந்தமும் காணக்கூடிய அற்புதமான நாள். நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பொன்னிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, அதாவது விடையே தெரியாத பல விஷயங்களுக்கு இன்றைய நாள் விடைய தெரியும். நம்ம ஒன்று பிளான் பண்ணி பண்ணுவோம், ஆனால் அது பார்த்திங்கன்னா வேறு ஏதோ சம்மந்தமில்லாத விஷயத்துக்கு விட தெரியும். அதாவது பார்த்திங்கன்னா சயின்டிஸ்ட்லாம் இதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி கண்டுபிடிக்க மாட்டாங்க. அவங்களுடைய பார்வை வேறு விதத்தில் இருக்கும், ஆனால் கண்டுபிடிக்கிறது ஒன்றா இருக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இன்றைய நாள் கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் ஒரு மாதிரி நமக்கு புரியாத புதிர் மாதிரி இருந்தாலும் அது உங்களுக்கு வேலையில் பெரிய அளவுக்கு லிஃப்ட் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறையா பேருக்கு வேலை மாறும். நிறைய பேருக்கு இருக்கிற வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு கண்ணுக்கு தெரியும். இல்லை யார் பிரச்சனை கொடுக்குறாங்களோ, யார் தடை உங்களுக்கு ஏற்படுத்துகிறாங்களோ அவங்கள இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணக்கூடிய நாள்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு இன்றைய நாள் எலக்ட்ரானிக்கல் சாமான் வீட்டில் மாற்றக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அமோகமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சொந்த பந்தங்களிடையும் சரி, உங்கள் கூட இருக்கிற நபர்கள் மூலியமாகவும் சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருக்கும். பெண்களுக்கு, மற்றவங்களுக்கெல்லாம் பெரிய பாதிப்பு கிடையாது, நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஹேரம்ப கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிரே நிறம்.
சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நாள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சுக்கிரன் கேது இரண்டுமே உங்கள் ராசி லக்னத்தில் சஞ்சாரம் செய்கிறது. பாக்கியத்தில் சந்திரன் கேத்துவுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய அஸ்வினி நட்சத்திர சஞ்சாரம் செய்வது. வாழ்க்கை துணையுடன் இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக வாக்குவாதங்கள் இருக்கப்படாது. கணவனாக இருந்தால் மனைவியை விட்டு கொடுத்து செல்லணும். அதே மாதிரி மனைவி தயவுசெய்து ஃபேமிலியில் வந்து சண்டைகள் கேது கனெக்ட் ஆச்சுன்னா பழைய கதை. 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பாவை நீங்கள் என்ன சொன்னீங்க, 7 வருஷத்துக்கு முன்னாடி என் தம்பியை என்ன சொன்னீங்க, இப்படிலாம் வந்து சம்மந்தம் இல்லாமல் பேசி வீட்டில் இப்போ சுச்சுவேஷனுக்கு வீட்டில் தேவையில்லாத பிரச்சனைகள். ஒரு சில பேருக்கு உடல்நிலைகள் ஹெல்த்லேயும் கொஞ்சம் விளையாடும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே மாதிரி யாரெல்லாம் கேஸ் ஓடிட்டு இருந்ததுன்னா இன்றைய நாள் கேஸ் எப்படியாரும் முடியும். அதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பும் நல்ல ஒரு தீர்வும் காணப்படக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. மெயினாக பெண்கள் மட்டும் கொஞ்சம் ஹெல்த்தில் கவனமாக இருக்கக்கூடிய நாள். சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் ப்ளூ நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் போய் சந்திரனுக்காரேன்னு சொல்லி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒன்று மட்டும்தான் பண்ணணும். நல்லா புளிப்பாக இருக்கிற மிட்டாய் இல்லைன்னா புளிப்பாக இருக்கிற சாதத்தை சாப்பிடக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், புளி சாதம் அவாய்ட் பண்ணணும். வீட்டில் புளியை கரைச்சி விடக்கூடாது ரசத்தில். அதுக்கு பதில் வேறு ஏதாவது நீங்கள் மாற்றிக்கிறது தான் நல்லது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு கோபமும் கன்ஃபியூஷன் அதிகமாக இருக்கும், மன பிராந்தி அதிகமாக இருக்கும். இதெல்லாம் எவ்வளோ நேரம், 1.25 மணி நேரம் மட்டும்தான். அது எந்த 1.25 மணி நேரங்கிறது உங்கள் ஜாதகத்தின் மேலே டிபெண்ட். எல்லாருக்குமே எல்லா சந்திராஷ்டமும் வேலை செய்யப்படுவதில்லை, வேலை செய்யாது. அது உங்கள் ஜாதகத்தில் அஷ்டமஸ்தானத்துடைய உபநட்சத்திரம் அப்படின்னு என்ன அர்த்தம், 2 மணி நேரம் தான் அது வேல்யூ. ஒரு சில நாட்கள் நம்ம சாப்பாடு தாமதமாக சாப்பிட்றதே சந்திராஷ்டமத்தோட எஃபெக்ட் தான். மத்தியானம் 1 மணிக்கு டெய்லியும் சாப்பிட்ற ஒரு மனுஷன் அன்றைக்கி வந்து மீட்டிங் இருக்குதுன்னு கூப்பிட்டு வச்சு உங்களை மீட்டிங்கில் ஒரு மணி நேரம் உங்களை காய்ச்சினாங்கன்னா 2:30 மணி தான் நீங்கள் சாப்பிடுவீங்க. அப்போ என்னாச்சு, அந்த இடத்துல சந்திராஷ்டமம் வேலை செஞ்சிடுதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி சின்னதாக தான் வந்து சந்திராஷ்டமம் வேலை செய்யுமே தவிர பெரிய அளவுக்கு நமக்கு ஒன்றும் பிரச்சனை கொடுக்காது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சிம்பிள். எந்திரிச்சோமா அருகம்புல் மாலையை கொண்டு போய் சுவாமி விநாயகனுக்கு போட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வர்றது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். சந்தோஷம் அதிகமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். முதல் தேவையான விஷயமே கான்ஃபிடென்ஸ் தான். அதாவது இது என்னால் முடியும் அப்படிங்கக்கூடிய தன்னம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் எந்த சந்திராஷ்டமும் வேலை செய்யாது, தைரியமாக இருக்கலாம். மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ணுங்க. துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எதுவானாலும் சரி எதிர்மறையான எண்ணங்கள் நம்ம கூட இருக்கக்கூடாது. என்னதான் 7ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருந்தாலும் கேதுவோடைய நட்சத்திர சாரத்தில் இருப்பதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கோபத்தாபங்கள் மற்றவர்கள் மூலியமாக ஏற்படும். அதாவது நம்ம சொல்லக்கூடிய விஷயம் மற்றவங்களுக்கு புரியாது. அப்போ புரிகிற மாதிரி நம்ம சொல்ல வேண்டிய நிர்பந்தம் அப்படின்னு என்ன அர்த்தம், நமக்கு சகிப்புத்தன்மை அதிகமாக தேவைப்படும். எல்லாருக்குமே சகிப்புத்தன்மை இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு 4 தடவை கேட்டால் கோவம் வந்துடும். 4 தடவை ஏன் 2வது தடவை வந்து இன்றைக்கு பஸ் வந்துருமான்னு கேட்டால் அவன் நம்மளோட ஒரு முறை மறப்பான். இப்போ தானே சொன்னேன் அறிவு இருக்கா அப்படிங்கிற மாதிரி முறைப்பான். அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சகிப்புத்தன்மை அதிகமாக தேவைப்படக்கூடிய நாள். உங்கள் மனைவி சொல் பேச்சு கேட்பது அப்படின்னு என்ன அர்த்தம், உங்கள் கணவர் சொல் பேச்சை கேட்டு நடப்பது கண்டிப்பாக பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். வியாபாரிகளுக்கு கொஞ்சம் தேவையில்லாத சிக்கல்கள் குழப்பங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. யார் மூலியமாக, வாடிக்கையாளர்கள் மூலியமாக ஏற்படலாம். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. நாமகிரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேண்டாம் என்றாலும் பகை உருவாகும், சேலஞ்சஸ் இருக்கும். 6ஆம் இடம் அப்படிங்கிறது சத்ருஸ்தானம்னா ஒரே அடியாக எல்லாரும் கையில் அருவாள் தூக்கிட்டு ஓடி வர மாட்டாங்க. அதுக்கு ஏதோ ஒரு வகையில் நமக்கு வந்து வேணும்னு வித்தண்டாவதம் பண்ணுறக்காக தேவையில்லாத நம்ம வந்து பேசுகிறக்காகவே சில பேர் கிளம்புவாங்க. அது அலுவலகத்தில் அதிகமாக இருக்கும். மெயினாக ஒரு ஆண் மூலியமான பிரச்சனைகள். உங்கள் கூட வேலை செய்யக்கூடிய நபர்களில் ஒரு ஆண், அவர் முகத்தில் லைட்டாக ஒரு காயம் இருக்கலாம், இல்லை பெரிய ஒரு தழும்பு இருக்கலாம். இந்த மாதிரி நபர்கள் மூலியமாக நமக்கு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. இன்றைய நாள் போட்டி மட்டும் இல்லாமல் இருந்தால் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. அப்போ போட்டி இருக்காமல் பார்த்துக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், யாரு கூடயும் நம்ம போட்டி போடாமல் இருக்கணும். நல்லதே நடக்குங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா இன்றைய நாள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ரொம்ப முக்கியமாக பார்க்கணும், இன்றைய நாள் முடிஞ்சால் ஒரு பேக்கெட் அன்னதானம் பண்ணுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். கடனில் போய் சிக்காமல் இருக்கணும். யாருக்கும் உடனே வந்து ஆப்பில் டச் பண்ணோன்னா 50,000 கொடுப்பாங்க 40,000 கொடுப்பாங்கன்னு சொல்லி ஆப்பில் நிறைய பேருக்கு இந்த மாதிரி கடன் உதவிகள்லாம் தேடி வருது. அதுக்கப்புறம் போய் நம்ம வலையில் சிக்கிற மாதிரின்னு சொல்லி அப்புறம் தான் உங்களுக்கு புரியும். அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது தான் நல்லது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான வழிபாடுகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். தனுர் ராசியில் தனுர் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கக்கூடிய சந்திரன், பாக்யஸ்தானத்தில் சுக்கிரன் கேது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் விலை உயர்ந்த பொருட்களை மிக கவனமாக வைத்து கொள்ள வேண்டும்.
ஒரு சில இடங்களில் களவு போகலாம், காணாமல் போகலாம். ஒரு சில பேருடைய வீட்டில் எப்போவுமே வந்து அவ்வளோ ரோஸ் மில்க் பிடிப்புங்க, அவங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லி நீங்கள் இன்றைக்கி சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக தொண்டை பிரச்சனை வரலாம். வீட்டில் பெண்களுடைய உடைமைகள் ரொம்ப கவனமாக வச்சுக்கணும். அதே மாதிரி பிரயாணங்கள்லையும் கவனமாக இருக்கணும். இந்த நாள் வந்து ஏதோ ஒரு மன வருத்தம் இந்த நாள் மத்தியானம் 3 மணிக்கு அப்புறம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. கோபதாபங்களை அறவே தவிர்க்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. எல்லார் மேலேயும் சந்தேகப்படக்கூடிய நாள்னு சொல்லலாம், தப்பே கிடையாது. இன்றைய நாள் சந்தேகப்பட்டால் தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விஜயலட்சுமி அம்பாள் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம் மட்டும் கிடையாது, அம்மாவிற்கான ஸ்தானமும் அதுதான். அதில் சந்திரனே பார்த்திங்கன்னா கேத்துவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேருக்கு ஸ்கின் உபாதைகள், சிறு நரம்புகள் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், அலர்ஜி, ஏதாவது மருந்து போடுவாங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஒரு சில பேருக்கு சின்ன சின்ன புண்ணு மாதிரி வரலாம், இல்லை ஸ்கின்னில் ஏதாவது ப்ராப்ளம் வரலாம். இது மாதிரி கொஞ்சம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. இன்னொன்று, அந்த சந்திரனுக்கு திரிகோணத்தில் சுக்கிரன் கேத்துவும் சேர்ந்து வரதுனால முடிஞ்ச அளவுக்கு இந்த ஜிலேபி, ஜீரா இருக்கிற ஐட்டம், இந்த குலோப் ஜாமுன் இதெல்லாம் சாப்பிடாமல் இருப்பது நல்லது. இல்லைன்னா கொஞ்சம் தேவையில்லாத ப்ரெஷர் ஏற்படலாம். கவனம் தேவை. விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை சொந்த பந்தங்களிடையே மிக அதிகமாக இருக்க வேண்டும். ஏன்னா அவர்கள் மூலியமாக தான் சில பிரச்சனைகள், அதாவது இல்லாத புல்லாதான் சொல்லி கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுறது, இல்லை வீட்டுக்குள்ளேயே அரசியல் பண்ணுறது, இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கவனம் தேவை. ஒரு லேண்டு வாங்கினா கூட இன்றைய நாள் நல்லா தெரிஞ்சு அந்த லேண்டுடைய டாக்குமெண்ட்டை ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளான் பண்ணுறது தான் நல்லது. இதுதான் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டியது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான வழிபாடுகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டர் மஞ்சள். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முயற்சி எதுவானாலும் ஜெயிப்பது நீங்கள் தான், உறுதியாக இருக்கலாம். 3ஆம் இடத்துல சந்திரன் கேத்து நட்சத்திரத்தில் சாரத்தில் உட்காந்துருக்கிறது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஒன்று ராகு இருக்கணும், இல்லைன்னா கேத்து இருக்கணும். இது எது இருந்தாலும் சரி, மற்றவங்க மனசில் என்ன இருக்குது, அடுத்த எப்படி சொல்லலாம், அடுத்த அடி எப்படி இருக்கும், நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்கும்னு சொல்லி உடனே கண்டுபிடிக்கக்கூடிய பிராப்தம் இன்றைய நாள் மிக அதிகமாக இருக்கும். நிறைய பேருக்கு புது முயற்சிகள் எது செய்தாலும் அது பெரிய அளவுக்கு வெற்றி கொடுக்கும். நிறைய பேர் இன்றைய நாள் ஆன்மீகத்தில், யோகாசனத்தில், இன்ஃபேக்ட் ஓப்பனாக சொன்னால் அந்த ஹத யோகான்னு சொல்லுவோம், அதெல்லாம் இன்றைய நாள் பயிற்சி பண்ணக்கூடிய அற்புதமான நாள். நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும். ஒரு யூகனை செய்து ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். கும்பராசியில் பிறந்தவங்க இன்றைய நாள் கண்டிப்பாக செருப்பு மறந்துட்டு போகாதீங்க, செருப்பு போட்டு போங்க. ஆரஞ்சு நிறத்தை யூஸ் பண்ணுங்கள். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் இனிமை தேவை, கவனம் தேவை. ஏன்னா கேது நட்சத்திர சாரத்தில் சந்திரன் செல்லும்போது வாயில் வார்த்தைகள் வந்து தாறுமாறாக வந்து விழுமமா. நம்ம சொல்கிறது கிடையாது, சில விஷயங்கள் நமக்கே தெரியாமல் அந்த சரஸ்வதி தேவி நம்ம நாக்கிலிருந்து சொல்ல வைப்பாள். அது பேர் வாக் பலித்தம்னு சொல்லுவோம், வாக் சாத்துரியம்னு சொல்லுவோம். அதே மாதிரி நல்லதாக இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது, தீமையான விஷயங்களை நம்ம சொல்லும்போது கூட நடக்குமாமா. அதனால் வீட்டில் நல்லதே பேசலாம். அஸ்து தேவதைகள் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன சொன்னாலும் அஸ்து, அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் 2 பேர் நின்று சொல்லுவாங்களாம். அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க, அவங்களாம் வந்து தேவதூதர்கள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கடுமையான வார்த்தைகள், அவச்சொல்கள், அதே மாதிரி புறம் பேசுவது, இதெல்லாம் மீனராசி நண்பர்கள் இல்லாமல் இருந்தாவே நிறைய நல்ல விஷயம் நடக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய உடல்நிலைகளில் சற்று கவனம், அக்கறை தேவை. பண இழப்புகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான வழிபாடுகளில் மதுரை மீனாட்சி அம்மனை மனசார வணங்குங்க. கரும் பச்சை நிறத்தை யூஸ் பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் நன்னா இருக்குது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக துளாராசி நண்பர்களுக்கு, மிதுன ராசி நண்பர்களுக்கு, கும்பராசி நண்பர்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. மற்ற எல்லாருமே இன்றைய நாள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஸோ மற்றபடி எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கணும். ஆயுள் ஆரோக்கியத்தோட, ஐஸ்வர்யத்தோட, உடம்பு நல்ல ஒரு ஃபிட்டாக இருக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு கண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.